Hey guys, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டான வீடியோ தான் மாயா பியூட்டி தமிழர் ஐடியிலேருந்து பார்ட்டி மேக்கப் லுக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வெட்டிங் பார்ட்டி இல்லைனா ரிசப்ஷன் பார்ட்டி, என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, உங்களுக்கு பர்த்டே இல்லை பர்த்டே பார்ட்டிக்கெலாம் ஒயிட் ட்ரெஸ்க்கு ஆப்டாக இந்த மேக்கப் வந்து செட் ஆகும். எல்லாம் ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் இல்லை பர்த்டே பார்ட்டி, உங்கள் பர்த்டே பார்ட்டியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹால் பேக் ஸ்டோர் லிங்க் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் க்யூட் ஏஞ்சலிக் ப்ரிட்டியான ஒரு லுக் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ட்ரெஸ் வந்து ஒரு லுக்கை வந்து இன்றைக்கி நான் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்பயுமே நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கின் ப்ரெப்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் மாய்ஸ்சரைசர். நான் ஜஸ்ட் ஹப்ஸோட ரோஸ் வாட்டர் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக என்னோடய ஸ்கின் வந்து இருக்கும். செகண்ட் வந்து மாய்ஸ்சரைசர். உங்களோட ஸ்கின் டைப்க்கான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். நான் இங்கே அது ப்ளம்மோட SPF ப்ளஸ் டே க்ரீம் இந்த கேமமாலி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கும், இல்லை SPF இருக்கிறதுனால. உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கின் டைப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் பண்ணி முடிச்சதும் லிப்க்கும் நீங்கள் வந்து மாய்ஸ்சர் வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா லிப்ஸ்டிக் டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே கிராக்காக நம்ம லிப்ஸ் ஆகும். அதனால் லிப்ஸ்லேருந்து லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பேரபின் ஃப்ரீயான ஒரு லிப் பாம். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்சைட்லேருந்து 3-in-1 ஆயில் ஃப்ரீ ப்ரைமர் வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்களும் வந்து பர்த்டே லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து என்னோடய ஃபேஸில் கூட T-zone நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஐ மேக்கப் வந்து நம்ம பண்ண போகிறோம். நான் கன்சீலர் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். மெப்ளின்லேருந்து 50K என்னோடய ஸ்கின் ஷேடான ஒரு கன்சீலர் வந்து என்னோடய கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ், அந்த பஃபினஸ்க்கெலாம் ஹைட் பண்ணுறதுக்காக என்னோடய ஸ்கின் ஷேடான கன்சீலரிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டர் ஐக்கிட்டையும் நான் கன்சீலும் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம ஐஸை வந்து கன்சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ மேக்கப்போ இல்லை ஃபேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஃபேஸில் கூட பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மறைஞ்சி அந்த ஒயிட்டிஷ் காஸ்ட்டாகவும் நம்மளுக்கு கொடுக்காது. ரொம்ப க்ரேயிஷாக மேக்கப் வந்து ஆகும்ல, அது மாதிரிலாம் ஆகாது. அதனால தான் வந்து ஆரஞ்சு கரெக்டரும் கன்சீலரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என் ஐஸ்க்கு மட்டும் நான் கன்சீலர் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஐஸ் மேலே அப்ளை பண்ணி இந்த கன்சீலரை வந்து நான் ஃப்ளாட்டான ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் பேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கிலையும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோஸும் கொஞ்சம் ஹைலைட்டராக தெரியறதுக்காக ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் வந்து நான் அந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து இதில் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கண்ணுக்கு மேலே கீழே வந்து கேக்கே ஆகிடும். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லை லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும், எந்த ஒரு கலரும் இருக்காது. செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி யூஸ் பண்ணால் தான் நம்ம கண்ணு கீழே அந்த லைன்ஸில் போய்ட்டு பவுடர் வந்து டெபாசிட் ஆக, அதனால தான் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். கண்ணுக்கு மேலே பவுடர் போட்டு செட் பண்ணிவிட்டு அண்டர் ஐஸ் கிட்ட வந்து நான் வந்து ஒரு பேக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் கிளாம் லுக் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டு, அதுக்கு ஒரு ப்ரைட்டான பண்ணல, ஒரு சாஃப்டான ஒரு லுக் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பிரிக் கலரில் இருக்குங்களா, இந்த மேட் ஷேடை எடுத்து என்னோடய ஐலைட் டு ட்ரான்சிஷன், அதாவது க்ரீஸ் ஃபுல்லாகவே நான் இந்த பிரிக் கலரை யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ட்ரான்சிஷனில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால ப்ரிசைஸாக அந்த இடத்துல நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதனால் குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது கண்ணுக்கு அந்த லிட்டுக்கு மேலே வந்து ஒரு டார்க்கஸ்ட் ப்ரௌன் ஷேடை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நான் வந்து பவுடர் பேட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கலரும் சேர்ந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சாஃப்டான லுக் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு கரெக்டாக வந்து இருக்கும். எந்த ட்ரெஸ் நீங்கள் லைட் கலர் ட்ரெஸ் போடும்போது இது மாதிரி சாஃப்ட் கிளாம் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஒரு ஐ லுக் வந்து நல்லாவே வந்து இருக்கும். இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் பவுடரை எடுத்து நான் ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோலேயே வந்து லைட்டாக ஒரு பீச் கலரும் பிங்க் கலர் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபர்பஸாக இந்த ஐஷேடோ பேலட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு ஒயிட் ட்ரெஸ்க்காக நான் காஜல் வந்து போல்டாக வைக்க மாட்டேறேன். அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஒரு லாக்பி காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வச்சா மாதிரியும் இருக்கும், வைக்காத மாதிரியும் வந்து இருக்கும். அது மாதிரி லைட்டாக லைன் பண்ண மாதிரி இருக்கும். ப்ரௌன் கலர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே அப்ளை பண்ணியிருந்த அந்த பேக்கிங்லாம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வெட் அண்ட் வாயிலேருந்து
இந்த ஃபவுண்டேஷன் வந்து மோச்சா மாக்கா. இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்ச் டிண்ட்டாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஆரஞ்ச் டிண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து ஆரஞ்ச் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணல. இதுவே என்ற ஃபேஸ் பேஸை வந்து இருக்கக்கூடிய அந்த பிளெமிஷஸ்லாம் லைட்டாக இருக்கிற பிளெமிஷஸ்லாம் எனக்கு வந்து கவர் பண்ணிவிடும். குட்டி குட்டியாக நான் டாட் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி டேப் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வீடியோவில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம ட்ராக் பண்ணக்கூடாது. டேப் பண்ணி நம்ம இந்த ஃபவுண்டேஷனை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி ஈவனாக இருக்கணும் கழுத்துலேருந்து ஃபேஸ்க்கு வரையும். இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நல்ல கவரேஜ் எனக்கு வந்து கொடுக்கும். அதனால் இங்கே நான் லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐடெஸ் டாஸ்லேருந்து R34 இந்த லூஸ் பவுடர் வச்சு நான் இந்த ஃபேஸோட பேஸ் க்ரீமை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய ஸ்கின் பேஸ் வந்திருக்கு ஃபைனலாக. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தேன்ல. இதில் இருக்கக்கூடிய அந்த லைட் பிங்க்கை நான் எடுத்து என்னோடய பேக் ஆஃப் ஃபேனில் இந்த கலரை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இருக்குங்கள அந்த பிங்க் கலர் எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ரோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆப்வியஸாக ஒரு பார்ட்டி மேக்கப் லுக்னால நம்மளுக்கு கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கணும். அதனால் செட் பண்ணுறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேக்கப் ஃபிக்ஸர் வந்து என்னோடய ஃபேஸில் இந்த மேக்கப் ஃபிக்ஸரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எல் ஷேப்பில் இதை மாதிரி வச்சுட்டு உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கின் கூட அது செட் ஆகணும். இதை மாதிரி நீங்கள் மேக்கப் ஃபிக்ஸர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப் வந்து ஒரு லாங் ஸ்டேவாக வந்து இருக்கும். ஒரு 4 ஹவர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 7 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அடுத்தது நான் ஐலாஷ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஐலாஷ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். குயிக்காக அவுட்ஃபிட்க்கு வந்து சேஞ்ச் ஆச்சு. ஹேர் ஸ்டைலுக்கு எனக்கு அந்தளவு ஹேர் ஸ்டைல் போட வராது. பட் நான் சிம்பிளாக இந்த மீஷோவில் வாங்கினேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க லாங் பேக்கு மீஷோவில் வாங்கின கிளிப்பை வந்து ஸ்டைல் பண்ணி காமிங்க. எனக்கு எப்படி அது ஸ்டைல் பண்ணுறதுனே தெரியல. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு நான் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன். ஒரு பார்ட்டி லுக்னால ஒரு பேர்ல் ஒர்க்கான கிளிப். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்னால ஃபுல் ஒயிட்டாகவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி ஃபிஷ் டைப்பான ஒரு கிளிப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டாச்சு. பேர்ல் ஜுவல்லரி வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒயிட் காம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஒரு புல்லட் லிப்ஸ்டிக்கு ஷேட் பார்த்திங்கன்னா 309 இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஐஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கேன். ஃபேஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ட்ரெஸ்ஸும் ஒயிட் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிறதுனால ஒரு மேட் ஃபினிஷான ஒரு லிப்ஸ்டிக் வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது தாங்க இந்த ஒயிட் ட்ரெஸ்க்கான நீங்கள் கேட்டிருந்த பார்ட்டி மேக்கப் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை.